கமல் அவர்கள் வந்து ரசிகர்கள் வேற வாக்காளர் வேற விஜய்க்குலாம் ஓட்டு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காரு. ரசிகர் வேறனா அப்ப ரசிகர்லாம் கமலுக்குலாம் ஓட்டே போடல. ரசிகர் யாருங்க? அவங்க தானே வாக்காளரே. என்ன பேசிக்கே தெரியல. ரசிகர் யாருங்க? ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு ரசிகராக தான் இருப்பாங்க எல்லாரும். இப்போ உங்களுக்கு கேட்டால் MS தோனியோட ஃபேன்ஸ்னு சொல்லுவீங்க, விராட் கோலி ஏதாவது ஒரு கிரிக்கெட் ஃபேன், எல்லாருமே ஒரு ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு ரசிகராக தான் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது? ட்விட்டரில் விளையாடுறவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பதில் சொல்கிறது? வெறும் ட்விட்டரில் விளையாடுறவங்க தான் அவங்களாம். சும்மா அவங்க வந்து என்ன சொல்கிறோம், அதுலேயே அவங்க சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிட்டே இருக்கட்டும். கமல் சொல்றது நான் 20 வருஷம் முன்னாடி வந்திருந்தா நான் முதலமைச்சர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது எதை சொல்ல வராரு? அவர் அதை தான் சொல்கிறேன். சொல்லிலே இருக்கிறவங்க சொல்ல மட்டும்தான் இருக்க முடியும். களத்தில் இறங்கணும். எல்லாருக்கான பதில் தான் இது. நாங்கள் என்ன சொல்கிறோம், தளபதி வந்து மக்களோட மக்களாக இருக்கிறாரு, எங்களோட ஒரு ஆளாக இருக்கார். அதனால தளபதிக்கிட்ட நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோங்கிறதுல உறுதியாக இருக்கோம். மகளிருக்கான நீதி கிடைக்குங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அவங்களாம் சொல்கிறாங்க, செயல் ஒன்றுமே தெரியலப்பா. அவர் சொன்ன மாதிரி டார்ச் லைட் அடித்து தான் பார்க்குறோம். நாங்கள் அடித்து பார்க்குறோம், தெரிஞ்சதுன்னா நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி கூத்தாடியில் அரசியலுக்கு எதுக்கு வரீங்கன்னு திமுக கேட்குறாங்க. அவங்களும் கூத்தாடி தான்ப்பா. பார்த்தது இல்லையா நீங்கள்? நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஒரு படம் ப்ரொஃபஷனல் வேறு. அதை திமுக தானே சொன்னீங்க. அதே திமுகவும் கூத்தாடி தானே. ஆரம்பத்தில் வந்து கதை எழுதினார் அவங்க தாத்தா. அவங்க அப்பாவோட வந்து பார்த்துருக்குறீங்க. அவங்க பையனையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அவங்க ஏன் கூத்தாட வர்றாங்க? ப்ரொஃபஷன் வேறு, அவங்க செய்ய நினைக்கிற சமூக சேவை வேறு. இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருத்தவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷனில் வந்து நின்னா தான் வந்து இங்கே நிற்கணுங்கிறது இல்லை. ப்ரொஃபஷனையும் இதை தனியாக பிரித்து பார்க்க சொல்லுங்கள். பேசிக்கே தெரியல. இவங்க எப்படி வரணும்னு அவசியமே இல்லை. அவர் அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். அதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு தான் அவர் இப்போ வராரு. அவருக்கு அவசியமே இல்லை. அதனால யார் பேசுறதையும் நாங்கள் பொறுப்படுது. நாங்கள் எப்போவுமே எங்கள் அண்ணனுக்கு தான் சப்போர்ட். பேசும்போதே தெரியலையா அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு? அதான் உண்மை. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து நிறைய எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாரை சொல்கிறாரு? நேரடியாக தான் சொல்கிறோம். எரிச்சல் அடைஞ்ச எல்லாரையும் நீங்கள் பாருங்க. நேரடியாகவே போய் பாருங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட ஒரு நியூஸ் பாருங்க. நியூஸ் பாருங்களே, ஹெட் நியூஸில் வரும் பாருங்களேன். மொத்த பேருக்கு அங்கே ஜுரம் வந்து குளிர் ஜுரம் வந்து அதுக்காக என்னென்ன எதிர்வினைலாம் பார்க்க தானே போகிறீங்க. பாருங்க. அதே மாதிரி சீமானவர்கள் வந்து லாரில் அடிபட்டு போய் சாதா அப்படின்லாம் தளபதி பற்றி பேசியிருக்காரு. வெளி பார்க்குறோம். நாங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தளபதிக்கு எதுவுமே ஆகாதுங்க. ரெண்டாவது, பயம் வந்தவங்க என்ன வேணாலும் வளருவாங்க. அவர் வளர்றாரு, பயத்தால் வளர்றாரு. அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் பயம் வந்துருச்சு, அதனால் லாரியும் பாரு, கண்டெய்னர் பாரு, என்ன வேணாலும் சொல்லுவார். ஆல்ரெடி அவர் பல லாரியை பார்த்துருப்பாரு போல இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாரு. அதில் நாங்கள் வரவேற்கிறோம். அவரும் பயப்படுறாரா? உண்மைதாங்க. பயந்ததுனால தான் அந்த வார்த்தையே வருது. ஒருத்தவங்க பயப்பட கிடந்தா அவங்க இதில் அடிபட்டுருவாங்க, அதில் அடிபட்டுருவாங்க, இப்படி ஆகிடுவாங்க, அப்படி ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் முன்னாடி தம்பினாரு. அதை நீங்கள் பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அவர் வந்து போட்டு என்ன சொல்கிறது, ஒரு இது ட்ரை பண்ணார், அங்கே எதுவும் நடக்கலை, நம்ம தனியாக நிற்போம் அப்படிங்கிற தெரிஞ்சோன்னா அவர் ஓடிட்டார். அவ்வளோதான் விஷயம்.